சுவாமியே சரணமையப்பா. கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு ஐயன் ஐயப்பனுடைய பவித்திரமான ஐயப்ப விரதத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே கன்னிமார்களை காக்கும் தெய்வம் ஐயன் ஐயப்பன், கன்னிசாமிமார்களை காக்கும் தெய்வம் ஐயன் ஐயப்பன் என்று சொல்வார்கள். தன்னை நம்பி முதல் முறையாக மலைக்கு வருகின்ற அந்த கன்னிசாமிமார்களுக்கு அவர்கள் ஆண்டுதோறும் வருகின்ற அனுகிரகத்தை புரிகின்ற தெய்வம் ஐயன் ஐயப்பன். நான் முதன்முறையாக மலைக்கு சென்றபோது ஐயன் ஐயப்பனுடைய அந்த சன்னதியிலே, ஐயன் ஐயப்பனுடைய சன்னதியிலே நான் பிரார்த்தித்து கொண்ட ஒரே ஒரு விஷயம், ஐயப்பா ஆண்டாண்டு காலம் உன்னை வந்து தரிசிக்கின்ற பாக்கியத்தை எனக்கு கொடு என்பதை பற்றித்தான் நான் என்னுடைய பிரார்த்தனையாக வைத்தேன். இத்தனைக்கும் அப்போது நான் மிக மிக ஒரு ஏழ்மையான சூழ்நிலையிலே தான் இருந்தேன். ஆனாலும் அன்றைக்கு நான் வைத்த முதல் கோரிக்கை, ஆண்டுதோறும் என்னை இந்த சன்னதிக்கு வருகின்ற பாக்கியத்தை எனக்கு கொடு என்றுதான் வேண்டிக் கொண்டேன். அந்த வகையிலே ஐயன் ஐயப்பன் தன்னுடைய தனிப்பெரும் கருணையாக இந்த அஞ்ஞானியையும் 34 ஆண்டுகளாக அந்த சபரிமலை வருகின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஐயன் ஐயப்பனுடைய சன்னிதானம் என்பது ஏதோ ஒரு சுற்றுலாத்தலம் அல்ல, அது சத்தியமும் பக்தியும் நிறைந்த இடம். அங்கு நாம் அந்த சன்னிதானத்திலே என்ன நினைக்கின்றோமோ அது நிச்சயமாக நடக்கும். அந்த வகையிலே கன்னிசாமிமார்கள் மலைக்கு போகின்ற போது உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவென்றாலும் அந்த பிரார்த்தனைகளை இந்த 18 படி ஏறும்போது மனதிலே நினைத்து கொண்டே ஏறுங்கள். 18 படி ஏறும்போது எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றது, பகவானே உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எனக்கு ஒரு நல்வழி காட்டுவாயாக என அந்த படித்தேங்காயை உடைத்துவிட்டு 18 படியிலே கால் வைத்து ஏறும்போது அதனை மனதிலே நினைத்து கொண்டே ஏறுங்கள். ஏறி சென்று இந்த 18 படி ஏறி ஐயப்பனின் முன் அந்த இருமுடியோடு நிற்கின்ற அந்த வேளையிலே நன்றாக பிரார்த்தித்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனை என்பது பொதுநலம் சார்ந்ததாக இருக்க வேண்டும், அதிலே உங்களுடைய சுயநலமும் அடங்கியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை ஐயன் ஐயப்பன் உடனடியாக நிறைவேற்றி தருவார். ஆகவே கன்னிசாமிமார்கள் மிக மிக முக்கியமானவர் ஐயப்பனுடைய அந்த சன்னிதானத்திற்கு. குறிப்பாக எந்த ஒரு குருசாமியும் தன்னுடைய குழுவிலே ஒரு கன்னிசாமியான இருக்க வேண்டும் என விரும்புவார்கள். இந்த கன்னிசாமிமார்கள் விரதம் ஏற்கின்ற காலங்களிலே குருசாமியுடைய சொல் தவறாமல் நடக்க வேண்டும். குருசாமியை எந்த விதத்திலும் அவமானப்படுத்தும் விதத்திலோ அவர்கள் மனது கட்டப்படும் விதத்திலோ கன்னிசாமிமார்கள் நடந்து கொள்ளக்கூடாது. குறிப்பாக குழுவிலே எங்கு பூஜை நடந்தாலும், யாருடைய வீட்டிலே பூஜை நடந்தாலும் அவர் உங்களை விட ஏழ்மையானவராக இருக்கலாம், அல்லது உங்களை விட படிப்பிலே குறைவானவராக இருக்கலாம். இப்படி இதையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு வீட்டிலே பூஜை நடக்கின்றது என்றால் அந்த இல்லத்தின் பூஜைக்கு நீங்களும் சென்று பூஜைக்கு வேண்டிய கைங்கரியங்களை செய்ய வேண்டும். விளக்குகளை துடைக்க வேண்டும், படங்களை துடைத்து அழகாக திலகமிட்டு அந்த அலங்காரத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். பஞ்சாமிர்தம் செய்வதற்கான உதவிகளை செய்ய வேண்டும். உங்களால் முடிந்தால் அந்த பூஜைக்கு உங்களால் இயன்ற காணிக்கையை கொடுத்து அந்த பூஜையிலே நீங்களும் பங்கு வகிக்கலாம். இப்படியெல்லாம் செய்து ஒரு கன்னிசாமியானவர் தன்னை முழு சாமியாக மாற்றிக்கொள்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக இந்த ஐயப்ப விரதம் என்பது நம்மை நாமே ஒருமுகப்படுத்தி கொள்வதற்கு ஒரு சிறப்பான உபாயம் ஆகும். நம்முடைய மனது அலைபாயாமல் இருப்பதற்காகத்தான் மாலை வேளைகளிலே பஜனைகளிலே அமர்ந்து ஐயப்பனுடைய நாமங்களை பாடச் சொன்னார்கள். ஆக மாலையிட்ட நாள் முதல் எங்கு பூஜை நடந்தாலும் அது தெரிந்தவர் தெரியாதவர் இதெல்லாம் இல்லை, அறியாதவருடைய வீட்டிலே பூஜை நடந்தாலும் அங்கு சென்று உங்களுடைய கைங்கரியங்களை செய்து ஐயப்பனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும்.
அங்கு பூஜையிலே உங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து இவற்றை கிரமமாக கடைபிடிக்க நம்முடைய மனமானது வேறு திசைகளிலே செல்லாமல் மனது கட்டுப்படும். நான் முன்பே சொன்னது போல பூஜைகளிலே இந்த வெங்காயம் பூண்டு போன்றவற்றை தவிர்த்து சமைத்து சாப்பிடுவது என்பது உடலுக்கும் மனதுக்கும் நன்மையை பயக்கும். அதேபோல் மாலையிட்டிருக்கின்ற கன்னிசாமிமார்கள் வீட்டிலே தான் அதிகம் சாப்பிட வேண்டும். உங்களுடைய உணவை வீட்டிலே தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியிடங்களிலே சாப்பிடுவது என்பது விரதத்துக்கு பங்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே பெரும்பாலும் தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைகள் இல்லாத பட்சத்தில் சாப்பிடலாம். ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கின்ற பட்சத்திலே நீங்கள் உங்களுடைய இல்லத்திலேயே உணவருந்துவது தான் இந்த கன்னிசாமிமார்களுக்கு உகந்தது. கன்னிசாமிமார்கள் மட்டுமல்ல, எல்லா சாமிகளுக்குமே இதுதான் உகந்தது, குறிப்பாக கன்னிசாமிமார்களுக்கு. இப்படி தங்களுடைய விரதத்தை முறையாக இருந்து கொண்டு இந்த சபரிமலை பயணத்தை நாம் மேற்கொள்கின்றோம். அந்த இருமுடி பையானது ஒரு மகத்தான தத்துவத்தை நமக்கு சொல்கின்றது. முன்முடியிலே ஐயன் ஐயப்பனுடைய பூஜைக்கு தேவையான, அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் நெய்த்தேங்காய், விபூதி, கற்பூரம், ஊதுபத்தி போன்றவை. பின்முடியிலே அக்ஷதை, பருப்பு இவை. கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் சமைத்து சாப்பிட வேண்டும். இப்போது இருப்பது போல் அப்போது உணவகங்கள்லாம் கிடையாது. பின்னாளிலே தான் அன்பிற்குரிய நம்முடைய பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இந்த அன்னதானத்தை ஏற்பாடு செய்து அங்கே அளித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அப்போதெல்லாம் தானே சமைத்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக பின்முடியிலே அரிசி, பருப்பு போன்றவை எடுத்து சென்று இந்த சபரிமலை பயணத்தை நாம் மேற்கொண்டோம். கன்னிசாமிமார்கள் பூஜை போடுவதை பற்றி, இந்த கன்னி பூஜை போடுவதை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றது. நீங்கள் உங்களை அழைத்து செல்கின்ற குருசாமிகளோடு ஆலோசித்து உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கின்றது என்பதை அவரிடம் தெளிவாக சொல்லுங்கள். குழுவிலே இருக்கும்போது கூட சொல்ல வேண்டாம், தனியாக அவரை அழைத்து சென்று என்னுடைய பொருளாதார நிலை இப்படி இருக்கின்றது, எனக்கு பெரிய வசதி இல்லை, என்னால் மிகப்பெரிய பூஜைகளை போட முடியாது, ஆனாலும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றது, நான் என்ன செய்யலாம் என உங்களுடைய குருசாமியை கேளுங்கள். பல பேர் என்ன ஒரு தவறு செய்கின்றார்கள் தெரியுமா? சமூக வலைதளங்களிலே, ஃபேஸ்புக் போன்றவற்றிலே நான் கன்னிசாமி, இந்த வருட பூஜை போடலாமா என பொதுவிலே கேட்கின்றார்கள். பொதுவிலே கேட்க வேண்டிய கேள்வி அல்ல இது. உங்களுடைய குருசாமிமார்களிடம் நீங்கள் ஆலோசித்து உங்களுடைய இல்லத்திலே இருக்கின்ற அந்த சகோதரர்களிடம், உங்களுடைய மனைவியிடமோ உங்களுடைய தாய் தந்தையிடமோ விவாதித்து எப்படி செய்யலாம். ஒரு இல்லத்திலே பூஜை போடுவது என்பது மிக மிக சிறப்பானது தான். ஆனால் அதற்காக கடன் வாங்கி பூஜை செய்யக்கூடாது. கடன் வாங்கி செய்கின்ற பூஜையை ஐயப்பன் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே கடன் வாங்கி பூஜை செய்ய வேண்டாம். உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ப நீங்கள் இந்த ஐயப்ப பூஜையை மேற்கொள்ளலாம். உங்களுடைய இல்லத்திலே இடம் குறைவாக இருக்கின்றது, உங்களுக்கு வசதி குறைவாக இருக்கின்றது என்றால் ஒரு 2 ஐயப்பமார்களை இல்லத்துக்கு அழைத்து அவர்களுக்கு உணவளித்து அன்றைய நாளிலே வீட்டிலே சரணகோஷம் போட்டு முடிந்தால் ஐயப்ப சகஸ்ரநாமத்தை படித்து புஷ்பம் சற்று நிறைய வாங்கி, ஒரு 100 ரூபாய்க்கு புஷ்பம் வாங்குவது பெரிய விஷயம் இல்லை, ஒரு 100 ரூபாய்க்கு பூ வாங்கி அந்த பூவால் ஐயப்பனுக்கு சகஸ்ரநாமம் படித்து அர்ச்சனை செய்து, அல்லது உங்களுக்கு சகஸ்ரநாமம் வரவில்லை என்றால் 108 சரணகோஷங்கள் போட்டு பூஜையை முடித்து நமஸ்கார ஸ்லோகங்களை சொல்லி, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பிழைகளையும் பொறுத்து காத்து ரட்சித் தருள வேண்டும். சத்தியமான 118ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காதிராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாளும் எங்கள் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. இந்த ஒன்றை சொல்லி
மனதார நமஸ்காரம் செய்யுங்கள். நிச்சயமாக வருகின்ற ஆண்டுகளிலே மிகப்பெரிய அளவிலே பூஜை போடுகின்ற அளவுக்கு உங்களை ஐயன் ஐயப்பன் பொருளாதாரத்திலே வளர்த்து விடுவார் என்பது நிச்சயம். சுவாமியே சரணம் ஐயப்பா, கன்னி சுவாமிமார்களே சரணம் ஐயப்பா, காத்து ரட்சிக்கணும் பகவானே சரணம் ஐயப்பா.